ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3வது ப்ரோமோவை பொறுத்தளவுல பிரஜின், கமருதீன், பிரவீன் இந்த 3 பேருமே விஜய் சேதுபதி போட்டு போலன்னு புலந்து கட்டுறாருங்க. அப்படி என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான 3வது ப்ரோமோவை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த பிராங்க பத்தி தான் கேள்வி கேட்கிறாரு. பிரவீன், கமருதீன், பிரஜின் இந்த 3 பேருமே சேர்ந்து ஒரு பிராங்க் பண்ணிருப்பாங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க. அந்த சண்டையை பயன்படுத்தி பிரவீன் மூஞ்சிலேயே கமருதீன் ஒரு குத்து விட்டுருப்பாரு. இதை பத்தி தான் இந்த இடத்துல விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எழுந்து பேசுற விக்ரம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சார் சண்டையை பார்க்கும்போது ரொம்பவே பதைக்கிற மாதிரி இருந்துச்சு. நிஜமாவே ரெட் கார்டு கொடுத்து ஒருத்தனோட வாழ்க்கை வீணாயிருமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். இப்போ அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே வெக்கமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா சாண்ட்ரா எழுந்து பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிராங்க்னால மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமாங்க, புருஷன் பேரு கெட்டு போயிருமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சு சாண்ட்ரா ஒப்பாரிலாம் வச்சிருப்பாங்க. அததான் இந்த இடத்துல சாண்ட்ரா பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா எழுந்து பேசுற வினோத பொறுத்தவரை, சார் ஸ்டோர் ரூம் வழியா ஒரு உருட்டுக்கட்டை அனுப்புங்க. நைட்டு 3 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது தலையிலேயே உருட்டுக்கட்டையை வச்சு அடிச்சுட்டு பிராங்க் பண்ண அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வினோத் செம காண்ட்ல பேசுறாரு. அடுத்ததா பேசுற கெமியை பொறுத்தளவுல அவங்கள ஒரு நடிகனா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக இதுதான் வழியா, ரொம்பவே கேவலமா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கெமி பேசுறாங்க. அடுத்ததா பேசுற விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஒரு பிராங்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறீங்க, கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தான் பிராங்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிராங்க் பண்ண 3 பேரையுமே போட்டு போலன்னு பொழக்க போறாரு. கமருதீன் ஏதாவது பேச வந்தாருன்னா கம்மு உம்முனி உட்காரு அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிருவாரு. அதே இது பிரஜின் கிட்ட விளக்கம் கேட்பாரு. பிரஜின் தான் நண்பராச்சே, விளக்கம் கேட்பாரு. இதுக்கு பிரஜின் எப்படி முட்டு கொடுக்க போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்த்து ஆகணும். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை வைல்ட் கார்டு என்ட்ரியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த 3 பேருக்குமே தரமான பதிலடிகள் இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி கருத்துமே இல்ல. அதாவது பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா இந்த 3 பேர் தாங்க. ஆமாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற குரூப்பிசத்தை போட்டு உடைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்தவங்க இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு குரூப்பிசம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒழுக்கம்னா என்ன நீ கத்து கொடுக்க போறேன்னு வந்த திவ்யாவை பொறுத்தவரை ஒழுக்கம் இல்லாம பல இடங்கள்ல பேசுறாங்க, சண்டை போடுறாங்க, கத்துறாங்க, காதே அடைக்குது அப்படின்னு சொல்லலாம். சாண்ட்ராவை பொறுத்தவரை சொல்லவே வேண்டாம். சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிற பேர்ல அடுத்தவன் சாப்பாடுல துப்புறது தான் அவங்களோட ஒழுக்கமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை விஜய் சேதுபதி பிராங்க பத்தி என்ன பேச போறாரு அப்படிங்கறத பொறுத்து தான் பார்த்தாகணும். ஆனா நம்மளை பொறுத்தவரை பிராங்க் இப்படிதானப்பா பண்ணுவாங்க. அப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கலவரமே வரக்கூடாது, ஆனா சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படின்னு விஜய் சேதுபதி எதிர்பார்க்காரு அப்படின்னா எப்படிதான் கேம் ஆடுவானுங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை பிராங்க பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.